தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பெரிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை தந்ததுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒரு மாத காலம் நம்மை விட்டு இவ்வளவு வேகமாய் உருண்டோடி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தினுடைய 4வது ஆராதனையை அனுசரிக்க தேவன் தந்த கிருபைகளை எண்ணி ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், பெரியவர், போதுமானவர். இன்னும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதுபடினாலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகத்துவத்தையும் மகிமையும் கொடுக்கிறோம். அவருடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. நாம் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஒரு அன்பாயிருக்கிறதுனாலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறதுனாலே திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறதுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரப்போகிற பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற எல்லா சோதனைக்கும் நம்மை பாதுகாத்து தப்புவிக்க போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் அன்பாயிருக்கிறதுனாலே நம்மை மீட்டார், நம்மை தூக்கி சுமந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா நன்மைகளாலும் நம்மை நிறைத்திருக்கிறார். அன்பின் நிமித்தம் பரிதாபத்து நிமித்தமும் அவர் மௌனமாயிருந்தார் என்றெல்லாம் கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் கர்த்தர் நம்மேல் அன்பாயிருந்தால் நம்மை சிட்சிக்கிறவராயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என் மேல கர்த்தர் அன்பாயிருந்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை சிட்சிக்கிறவராய், நம்மை தண்டிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 3 verse 19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. லவோதிக்கியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை சிட்சித்து அவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனம் திரும்பும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறிவுரை சொல்லுகிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நேசித்தால் நம்மை கடிந்து கொள்வார். கர்த்தர் நம்மை நேசித்தால் நம்மை சிட்சிப்பார். கர்த்தர் நம்மை நேசித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை கடிந்து கொள்ளுகிறவராக கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 5 first chapter 8 verse 5, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. கர்த்தர் தகப்பன் எப்படி பிள்ளையை சிட்சிக்கிறானோ, தேவன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு மகனை போல அவர் நமக்கு தகப்பனாயிருந்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி நம்மை சிட்சிக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது அங்கேயும் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாப்டர் 3 verse 11 and 12, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை கர்த்தர் சிட்சிக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை என்னை நேசிக்கிற கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிட்சையை குறித்து கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டால் தேவன் கோபமாயிருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. தேவன் நம்மை நேசிக்கிறதுனாலே, அன்பா இருக்கிறதுனாலே தேவன் நம்மை சிட்சிக்கிறாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சிட்சையினால் வருகிற நன்மைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து நாம் படிக்கும் போது, முதலாவதாக யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 5 verse 17, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாட் a wonderful word. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வவல்லருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. chastening of the Almighty God. தேவன் சிட்சிப்பாரானால் அது நமக்கு ஒரு பாக்கியம். பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாக்கியமாய் அதை நாம் கருத வேணும். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். யாரெல்லாம் கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோமோ, வெறும் ஆசீர்வாதம் 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 மட்டுமல்ல, பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய கரத்துல சில சிட்சைகளை நாம் பெற்று நாம் சீர்பொருந்த வேண்டும். சீர்பொருந்தின புத்திரராய், சீர்பொருந்தின மனுஷராய், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும். அதற்காக தான் சும்மா கடிந்து கொண்டே இருக்க மாட்டார். அவர் எப்போது கடிந்து கொள்ளார் அப்படின்னு கூட நாம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் எப்போது கடிந்து கொள்ளார், எப்போதும் கோபமாயிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் எப்பவும் கோபமா இருந்து எப்பவும் கடுகடுன்னு இருந்தான்னா அவன் மனுஷனுடைய லிஸ்ட்லயே நம்மால வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், எப்பொழுதும் கோபமா இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கடிந்து கொள்ளப்படும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவர் சிட்சிக்கும் போது நாம் சீர்பட வேணும், நாம் சரிப்பட வேணும். அதைதான் கர்த்தர் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த மாதம், இந்த கடைசி வாரத்துல, ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தேவன் என்னை சிட்சித்திருக்கிறாரா, தேவன் என்னை தண்டித்திருக்கிறாரா, தேவன் என்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய சிட்சையால நான் சீர்பட்டிருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்ன எங்க அப்பா அடிக்கவே இல்லை அப்படி யாராலும் சொல்ல முடியாது. எங்க அப்பா மேல கோபமாவே இல்லை அப்படி யாரும் சொல்ல முடியாது. நல்ல தகப்பன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் செய்கிற சேட்டைகளையும் ரசிப்பாங்க, நாம் செய்கிற தவறுகளுக்கு நம்மை சிட்சிப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதல்ல ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப தேவனால் தண்டிக்கப்பட்டால், தேவனால் சிட்சிக்கப்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் பாக்கியவான். இதைதான் எரேமியா கூட ஜெபிக்கிறார். என்னை தண்டியும், மட்டாய் தண்டியும், மட்டாய் தண்டியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கொன்று போடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தண்டிங்க, என்னை சீர்படுத்துங்க. கர்த்தர் இந்த கடைசி வாரத்துல நேசிக்கிற உங்களை என்னையும், நேசிக்கிற உங்களை என்னையும் நான் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் உங்க மேல் என் மேல அன்பா இருக்கிறதை காண்பிக்கும்படி சின்ன சின்ன சிட்சையினாலே நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிட்சிக்கிறதுனாலே நம் பாக்கியவான்கள். இரண்டாவதாக பாக்கியவான் மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12 verse 5 to 7, அங்கே 5 to 7 வரைக்கும் படிக்கும் போது எபிரேயர் நிருபத்திலே, இன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு அவர் புத்திமதி சொல்கிறது போல என்ன சொல்றாராம்? எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் அவர் தண்டிக்கிறார். அப்படியானால் இந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை அன்பு கூறுகிறதுனாலே என்னை சிட்சிக்கிறார். இந்த சிட்சை என்னை தேவனை விட்டு தூரம் போறதுக்கு அல்ல, தேவனை விட்டு தூரம் போவதுக்கு அல்ல, தேவனோடு கூட இன்னும் கிட்டி சேர, கர்த்தரோடு கூட இன்னும் கிட்டி சேர பாக்கியவானா இருப்பாய். நேசிக்கிற தேவன் உன்னை சிட்சித்தால், உன்னை தண்டித்தால் நீ பாக்கியவான். அதோடு மாத்திரமல்ல, உன்னை கர்த்தர் தண்டிக்கிறதுனால புறம்பே தள்ளிவிடவில்லை, உன்னை தம்மிடத்திலே கிட்டி சேர்த்துக் கொள்கிறார்.
உம்மோடு கிட்ட சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இங்கே 7ஆம் வசனத்துல படிக்கும்போது, நீங்கள் சிற்றையை சகித்தவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். என்னை கர்த்தர் சிட்சித்து நடத்துகிறார். அதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் கர்த்தர் ஸ்தோத்திரம் 94:13 நாம் படிக்கும்போது, சாம்ஸ் 94:13 அங்க படிக்கும்போது, வேதத்தை சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், வேதத்தை கை கொண்டு நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பிரசங்கங்கள் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை சிட்சிக்கிற சீர்படுத்துகிற பிரசங்கங்களாய் நாம் காணப்பட வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சாம்ஸ் 94:13 சிட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் நமக்கு போதிக்கிறவர்கள் கூட அன்பாவே தடவி கொடுக்கிற சத்தியம் அல்ல, சிட்சித்து போதிக்கணும். எத்தனை பேர் இந்த கால வேளையில கர்த்தர் என்னை சிட்சிக்கிறது நல்லது என்று ஒப்பு கொடுக்க போகிறோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளாய் மாறுவதற்கு, பாக்கியவானாய் மாறுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்திரராய் நீங்கள் மாறுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் கர்த்தர் சிட்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 10வது வசனம், Hebrews chapter 12 verse 10 அங்க படிக்கும்போது, நாம் இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பாக்கியவான் கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டால். இரண்டாவது கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டால் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தர் சிட்சித்தால் நம்மை புத்திரராய் மூன்றாவது எண்ணுகிறார். நாலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சிட்சை நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அவருடைய சிட்சை நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். என்னை சரிப்படுத்த, என்னை சீர்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளோராகும் பொருட்டு, இந்த 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளோராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சமயம் ஒரு பாஸ்டர் என்னை ரொம்ப கடினமாய் நடத்தினார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நான் அவருடைய பணிவிடைக்காரனா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊர்ல ஒரு கிளை சபை, அங்க 2 சகோதரிகள் ஊழியம் செய்றாங்க. ஒரு வாரம் நான் போய் பிரசங்கிப்பேன், அடுத்த வாரம் இன்னொரு பாஸ்டர் போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி போயிட்டு இருப்போம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில, ஐயா நான் போனோன்னு, அவர் போதும் நீ போய் உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். கோபமா சொல்லிட்டார். அப்புறம் மணி 9 ஆச்சு, பெல் அடிச்சார். இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை. ஏன் நீ கூட்டத்துக்கு போலன்னு கேட்டார். ஐயா அப்படின்னு, ஓடுறா அப்படின்னார். என்னை துரத்தி அடிச்சிட்டார். அந்த வேகத்துல பயத்துல எனக்கு அவர் காசும் தரல, நானும் கேட்கல, பயந்து ஓடிட்டேன். ஓடி 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 சைக்கிள்ல லிஃப்ட் கேட்டு கொஞ்சம் தூரம் நடந்து ஓடி அப்படியே போய் அந்த இடத்துக்கு போய் சேர 11:30 மணி ஆயிட்டு. பாவம், அந்த சகோதரிமார் பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா பாட்டையும் பாடிட்டாங்க. அவங்களுக்கு வேற பாட முடியல. பிரசங்கியார் வருவார்னு அவங்க கடைசியில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போடும்போது நான் உள்ள போறேன். அப்போ உடனே அவங்களுக்கு கோவம் வந்துட்டு, பாஸ்டர் உன்னை பிரசங்கம் பண்ண அனுப்புனா நீ வீடு வீடா போய் விசிட் பண்ணிட்டு வரியா அப்படின்னு என் மேல ரொம்ப கோபப்பட்டு வெளியே போன்ட்டாங்க. அப்படியே வேதனையோடு வந்து சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டேன். ஒரு 2 மணி இருக்கும். அங்கேயே உட்காந்து நம்ம தான் சாக போறோம், பாஸ்டரும் கைவிட்டார், எல்லாரும் மறந்துட்டாங்க, எதுக்கு நமக்கு அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு கார் வந்து நின்னது, என்னை ஏற்றிக்கிட்டாங்க. கரெக்டா நாங்க எங்க இறங்கணுமோ அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு அவர் எனக்கு ஒரு காணிக்கை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த வேதனையெல்லாம் கொஞ்ச நேரத்துல மறந்துட்டேன். எங்க சர்ச் காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அவர் கொடுத்த காணிக்கை நான் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, என்னதெல்லாம் போதும் வாடா உள்ள அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் சாப்பிட்டியா, என்ன பண்ண, எதுவுமே கேட்கல. சாயங்காலம் 7 மணி ஆன உடனே அவருக்கு அவர் இளைப்பாருவார். அப்போ அவருக்கு கை காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கிறேன். அவர் என்னை கூப்பிட்டு பைபிள் எடுத்துட்டு வாங்க, உபாகமம் 8:15 படினார். வாசித்தேன். நான் உன்னை நடத்துறேன்னு நினைக்காத, கர்த்தர் உன்னை நடத்துறார், பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அப்படி சொல்லி அந்த வார்த்தை. நீ நல்ல ஊழியக்காரனாய் தேறி வரும்படிக்கு கர்த்தர் உன்னை நடத்துறார். உனக்கு காசு கொடுக்காது எனக்கு தெரியும்,
நீ சாப்பிடாம இருந்தது தெரியும், ஊழியக்காரங்க ஒன்று துரத்துனது தெரியும், நீ எங்க இருக்கிறியோன்னு பரிதபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் உன்னை கனப்படுத்தி இருக்கிறார். உனக்குள்ள ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை உருவாக்க, மனுஷன் கைவிட்டாலும் நடத்துறவள் மறந்தாலும் தேவன் கைவிடாதவர் என்பதை காண்பிக்கிறதுக்காக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே. அது உனக்கு பின்னாட்களில் பிரயோஜனமா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நான் கர்த்தருக்கு மகிழ்ந்தேன். என்னை நடத்தின பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பிரயோஜனத்திற்கு என்று அவர் நம்மை நடத்துகிறார்கள். இதைதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பக்தன் சொல்லுகிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாக காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்போ எல்லா தேவைக்கும் விசுவாசத்தில் நிற்க, எல்லாவற்றையும் சகிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் சிட்சிக்கப்படும் போது சோர்ந்து போகிறோம், சிட்சையை அற்பமா எண்ணுகிறோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாமல் நாம் சோர்ந்து போகாமல் இருக்கிற கிருபையை கேட்போம். என்னை தண்டியும் மட்டாய் தண்டியும், நான் பாக்கியவனாய் இருக்கும்படி என்னை தண்டியும், என்னை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனாய் இருக்கும்படி என்னை சிட்சியும், ஆண்டவரே பிரயோஜனத்திற்கு என்று என்னை சிட்சியும், உடைய புத்திரனாய் மாற்ற என்னை சிட்சியும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மேல் எப்போதும் கோபம் கொள்ளார், எப்போதும் கடிந்து கொள்ளார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். நான் தவறும் போது என்னை சிட்சித்து போதியும் ஆண்டவரே, நான் தவறும் போது என்னை சரிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை பேர் உண்மையாய் உடைய சிட்சையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவர்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மை சந்தோஷத்தோடு ஆண்டவரே நான் சீர்பொருந்தும் போட்டு நான் சரியாக்கப்படும்படிக்கு என்னை சிட்சியும், என்னை நேசிக்கிற அதை காண்பியும். அதை தான் ஆண்டு சொல்றார், உண்மையில் அன்பா இருக்கிறதை நான் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நானும் அறியணும், மற்றவர்களும் அறியணும். அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நேசிப்பாரானால் நமக்கு போதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, மார்க் காஸ்பல் சாப்டர் 10 verse 17 to 22 இங்கே வாசிக்கும் போது, ஒரு ஐஸ்வர்யவானா இருந்த ஒருவன் ஓடி வந்தான். இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ அவனுக்கு ஒரு பிரசங்கம் பண்றார். பச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்ல எதிர்ப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். உடனே அவன் சொல்லுகிறான், போதகரே, இவைகளை என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பதான் கர்த்தர் அந்த வார்த்தையை ரொம்ப தொட்டது. 21ஆம் வசனம் verse 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போனான். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. அன்பு கூர்ந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க மேல என் மேல கர்த்தர் பிரியமாயிருந்தார், அன்பாயிருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் பரலோகத்துக்கு போக வேண்டிய வழியை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். 23ஆம் வசனத்திலே மார்க் காஸ்பல் சாப்டர் 10 verse 23, அப்பொழுது இயேசு சுற்றிலும் பார்த்து நம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரலோக ராஜ்யத்தில் போகிறதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறார், வழியை போதிக்கிறார். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. இந்த நாட்டுல எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ பலவான்கள், ஞானவான்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், இவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் இல்லை. உங்களை என்ன இயேசு நேசித்திருக்கிறார்.
உங்களை என்னை கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் நேசிக்கிறதுனாலதான் உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல சபையை தந்து, நல்ல ஊழியக்காரர்களை தந்து, வார வாரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் நல்ல உபதேசங்களை தந்து பரலோகத்துக்கு போவதற்கான வழிகள் எல்லாம் போதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறோம்? என்னை நேசிக்கிறதுனால என்னுடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிறீர். அதுதான் சொல்லுகிறோம். உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்போ நாம தரித்திரர்கிட்டையும் வாங்கிக்கிடுறோம். சில ஊழிய பிரசங்கத்துல சாட்சியா சொல்றான், ஒரு குஷ்டரோகி வந்தான், என் பிரசங்கத்தை கேட்டான், போய் மிஷினரி ஊழியத்துக்காக இதை கொடுத்தான், அந்த ஊழியத்துக்காக இதை கொடுத்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. நம்ம இன்னைக்கு உபதேசங்கள் மாறிட்டு இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தரித்திரருக்கு கொடுப்போம். அப்போஸ்தல உபதேசத்துல ஒரு உபதேசம், தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். பேதுரு, யோவான், கர்த்தர் ஸ்தோத்திரம், யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை, தரித்திரரை நினைத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நாமும் தரித்திரரை போல மாறிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு கர்த்தர் தந்தாலும் இன்னும் போதாது, இன்னும் தேவை இருக்கிறது, இன்னும் ஊழியத்துக்கு தேவை இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்பொழுது நாம் கொடுக்க போகிறோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்னுடைய தாட் என்னன்னா, அவர் அன்பு கூர்ந்ததுனால, அவனை நேசித்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கு, என்னை நேசிக்கிற கர்த்தர் என் குறைகளை சுட்டி காண்பிப்பார். என்னை நேசிக்கிற கர்த்தர் என் குற்றங்களை சுட்டி காண்பிப்பார். என்னை நேசிக்கிற கர்த்தர் என் பிழைகளை சுட்டி காண்பிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா உபதேசிப்பார், நீ மனம் திரும்பும்படியா. இரண்டாவது, அவனுக்கு 3 காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். விட வேண்டியதை விடு, எடுக்க வேண்டியதை எடு, பின்பற்ற வேண்டிய விதத்தை சொல்லிக் கொடுக்கிறார். How you follow Jesus. நீங்கள் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறோம்? இன்னும் அநேகர் எப்ப போனாலும் சர்ச்சுக்கு எனக்கு அதை தாரும், இதை தாரும், தாரும் 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 தாரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அட்டைக்கு 2 குமார்த்தி, தா என்கிற 2 குமார்த்தி உண்டா. நாம் இன்னும் தாரும் தாரும் என்றல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட வேண்டியதை விட. கர்த்தர் ஸ்தோத்திரம். விட்டு விட வேண்டியவளை விட்டுவிட. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படி கிருபை பெற்றுக்கொள்வோம். என்றவரே, நான் எதை விட ஆயத்தமா இருக்கிறேன்? என்ன செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்? இயேசு சவுலிடத்தில் பேசின போது அவன் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இவ்வளவு பெரிய மகான், ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை தேவன் செய்தார். பிரியமானவர்களே, சிலுவை எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சுமெத்தல நடக்கிற வாழ்க்கை இல்லை. போதும் பாடுகள், போதும் பிரச்சனைகள், போதும் போராட்டங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்மை அன்பு கூறுகிற கர்த்தர் நம்மை நேசித்து போதிக்கிறார். இப்படிப்பட்ட போதனைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட போதனைகள் கிடைப்பது மிகவும் அரிதா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல இடங்களை தேடுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான ஐக்கியத்தில் கட்டப்படுவோம், சிட்சிக்கப்படுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வருகை நாள் சமீபமா இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்திலே யுதமாய் பவுல் எழுதுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17வது வசனத்திலே 2 தெசலோனிக்கேயர் 2 Thessalonians chapter 2 verse 16 and 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பவுல் 3வது அன்பு கூறுகிறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மையை சொல்லுகிறார். அன்பு கூர்ந்தால் சிட்சிப்பார், அன்பு கூர்ந்து குறைவுகளை சுட்டி காண்பித்து போதிப்பார், பின்பற்ற வேண்டிய வழியை சொல்லிக் கொடுப்பார், விட வேண்டியதை விட சொல்வார், எடுக்க வேண்டியதை எடுக்க சொல்வார். இங்கே நம்மை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையாய் கொடுக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அன்பு கூறுகிற கர்த்தர் சத்தியத்திலே உபதேசத்திலே நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ரோமர் 16 அதிகாரத்திலே 26வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, ரோமன்ஸ் சாப்டர் 16 அங்கே நான் வாசிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை ஸ்திரப்படுத்துகிற இன்னொரு காரியத்தை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை கர்த்தருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை நாம் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே கொடுப்பாராக, இந்த நாட்களிலே தருவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 16:26 இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்துகிற வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கம் அவருடைய சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்தினது. நாம் கேட்கிற சத்தியம் நம்மை ஸ்திரப்படுத்தட்டும், கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை ஸ்திரப்படுத்தட்டும். அப்படிப்பட்ட கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். சிட்சிக்கிறார், அன்பு கூர்ந்து சிட்சிக்கிறார், அன்பு கூர்ந்து போதிக்கிறார், அன்பு கூர்ந்து வசனத்தினாலும் நற்கிரியினாலும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துகிற கர்த்தருடைய கருத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட கர்த்தாவே, இந்த வருஷத்தில் நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கட்டளையிட்டீர், வாக்கு பண்ணினீர். அதை நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அன்பா இருக்கிறதை நாங்கள் இன்னும் அநேகர் அறிந்து கொள்ள, நாங்கள் அறிந்து கொள்ள இந்த வாரத்திலே நேசிக்கிறவனை, அன்பு கூறுகிறவனை சிட்சிக்கிறீர் என்று படித்தோம். நம்முடைய சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரயோஜனத்திற்கென்று ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கென்று எங்களை சிட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அப்படி சிட்சியும், நாங்கள் தவறி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். அன்பு கூர்ந்து அவனுக்கு போதித்தீர், எங்களுக்கும் போதியும். நாங்கள் போதனை கேட்டு உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட, விட வேண்டியதை விட, எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்ள கிருபை செய்யும். எங்களை ஆண்டவரை ஸ்திரப்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் அன்பு கூறுகிற இயேசு, அன்பு கூறு ஆறுதலை தருகிற பிதாவாகிய தேவன் எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.